இன்றைக்கி ஒரு மெடிக்கல் செக்கப் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் படப்படன்னு தான் இருக்குது. ஏன்னா இந்த டைம் போன டைம் மாதிரி இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட். எஸ், கண்டிப்பாக இது எனக்கு பண்ணியே ஆகணுன்ற பிளானோடு தான் நான் வந்திருக்கேன். ஐயோ கொஞ்சம் ஹாய் ஆல், வெல்கம் டு மை டைனி வேர்ல்ட். இன்றைக்கி நாங்கள் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்த் செக்கப்புக்கு தான் வந்திருக்கோம். இதை நான் குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ரீசன் என்னென்னா, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே வரும்போதெல்லாம் என்னென்னவோ தேவையில்லாத கிஃப்ட்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். பட் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இஸ் த மோஸ்ட் நீடட் ஃபார் த பேரண்ட்ஸ். அதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒய் நாட் வி கிவ் அ ட்ரைன்றது தான் என்னோடது. குயிக்காக நான் என்னென்ன பண்ணன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே நம்ம பிளட் கொடுக்கணும். ஃபாஸ்டிங்கில் வரணும். நாங்கள் ஒரு 8:30க்கு வந்தோம். ஃபாஸ்டிங்கில் வந்தோடனே ஒரு 8:30க்கு பிளட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு 10 o'clock 1.5 hours வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு நாங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம், அந்த மீன்வைல் அவங்க நம்ம வெயிட் பண்ணுற கேப்பில் நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட் முடிச்சிடுவாங்க. எக்கோ, இசிஜி அண்டு எக்ஸ்ரே, இது 4மே கவர் பண்ணிடுவாங்க நம்ம பிளட் கொடுக்குற டைமில். இது முடிச்சுட்டு நம்ம செகண்ட் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வரத்துக்குள்ளவே நம்ம அதாவது இஃப் யூ ஆர் ஃபீமேல் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரெஸ்ட் பற்றின எல்லாமே கைனோ அந்த பேம்ஸ்மியர் எல்லாமே எடுத்துருவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிச்சுட்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1 hour 1.5 hours ஆகும். அதுக்கு நடுவில் இன்னும் 2 டெஸ்ட் இருக்குது. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்டரை முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளட் டெஸ்ட் கொடுத்தேன்னு சொன்னேன். இசிஜி எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இசிஜி நம்ம ஹார்ட் ரேட் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிதம் இருக்குல்ல, ஹார்ட்டோட ரிதம் ரெகுலராக இருக்கா இர்ரெகுலராக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் பாஸ்ட் இருக்கா ப்ரெசென்ட், அது வரப்போதா வந்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா டிடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த இசிஜி தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட்டுக்கும் அதுதான் இது பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்கோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க, ஹார்ட்டோட சைஸ் அண்ட் ஷேப்புக்கு அண்ட் பம்பிங் ஸ்ட்ரென்த், ஹார்ட்டால் எவ்வளோ பம்ப் பண்ண முடியுன்றதுக்காக செக் பண்ணுவாங்க. ஹார்ட் வேல்யூவோட அந்த வால்வ் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷனுக்காகவும் அது செக் பண்ணுறாங்க. பிளட் ஃப்ளோ ஹார்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றதுக்கு அண்ட் ஃப்ளூயிட் அரௌண்ட் த ஹார்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு எக்கோ பார்க்குறாங்க. இது ரெண்டுமே பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். மேமோகிராம் தான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கா அப்படின்னு ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு மேமோகிராம் தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்மால் லம்ஸ் நம்ம கை வச்சா கூட தெரியாது, அதை ஃபீல் பண்ணுறதுக்கு கூட இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த எக்ஸ்பெஷலி ஆஃப் விமன் 40 to 45 தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மெடிக்கல் இதில் கவர் ஆனிச்சு எனக்கு ஹெல்த் செக்கப்பில். அதனால இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பிகாஸ் இது அங்கெல்லாம் ஃபாரின்லலாம் 4 years once பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு இயர்லி இருக்கும் போது ஏன் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டு ஆட் ஆன் எனக்கு ப்ரெஸ்ட்டில் ஸ்கேனும் பண்ணாங்க, எக்ஸ்ரேவும் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் அல்ட்ராசவுண்ட் அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் பண்ணதால் நம்மளுக்கு என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னா, நம்மளோட யூட்ரஸோட எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பேசிக்கான ஸ்க்ரீனிங்கில் தெரியும். பேசிக்கான ஸ்க்ரீனிங் தான் நம்ம பேக்கேஜில் கவர் ஆகும். வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் போட்டுக்கலாம். இப்போ சொல்கிறது எல்லாமே ஃபீமேலுக்கு. ஓகேவா? அண்ட் மேலுக்கு என்ன பண்ணான்றதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். இது முடிச்சுட்டு எனக்கு என்ன கவர் ஆனிச்சு அப்படின்னா, ட்ரெட்மில் கவர் ஆனிச்சு, டிஎம்டி டெஸ்ட் அப்படின்றது. இந்த தடவை நான் அதை கேட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். பட் அவங்களே சொன்னாங்க ஹெல்த் அதுக்கு இருக்கிற பேக்கேஜை நான் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. எதுக்காக நம்ம டிஎம்டி டெஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்டில் பக்காவாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதான்றது கூட நம்மளுக்கு இதுலேருந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படின்றது டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயந்தான். முக்கியமாக இது என்ன அப்படின்னா, நம்மளை ட்ரெட்மில்லில் ஓடணும். 4 sections இருக்கும். ஒரு செக்ஷனும் 3 minutes இருக்கும். 3 minutes நீங்கள் முடிஞ்ச உடனே உங்களோட அந்த இன்க்ரீஸ் டைம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் நடக்கணும், ஓட வேணால் நடக்கணும். ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் கவர் ஆக முடியுது, உங்கள் ஹார்ட் எவ்வளோ தாங்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக தான் இந்த டிஎம்டி டெஸ்ட். இது மோஸ்ட்லி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது, ஆக்சிஜன் லெவல் அது எவ்வளோ ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப சேஃபான ஒரு மெத்தட். கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்டுக்கு இஃப் தே ஆர் 40 இல்லை 50 அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அவங்களுக்கு பண்ணியே ஆகணும். அண்ட் உங்கள் பார்ட்னராக இருந்தால் கூட கண்டிப்பாக பண்ணுங்கள்.
பண்ணிட்டாங்க. பிகாஸ் நான் என் ஹஸ்பண்ட்க்கு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டே வந்தேன். பிகாஸ் அவங்களோட ஒர்க் ஸ்டைல் ரொம்ப இங்கே இந்தியா வந்தோடனே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக அந்த அவங்க செக் பண்ணியே ஆகணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் வந்து நம்ம பிரெஸ்ட்டுக்காக போகிற எல்லா டைமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இன்னர்ஸோட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் நம்மளோட அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போகிற மாதிரியே இருக்கும். நோ ப்ராப்ளம். அங்கே ஃபுல்லாக லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நாட் ஈவன் ஜென்ட்ஸ் அலோட். நர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே லேடிஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் இயர் சேம் இதே இடத்துல தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த இயரும் இதே இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணுறோம். கவிஷ்க்கு இந்த கார்னர் ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவன் ஜாலியாக விளாண்டுட்டே தான் வெயிட் பண்ணால், ரொம்ப ட்ரபிள் இல்லை அவனால். அண்ட் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங்க்கு ஃபுட்டு கொடுக்குறாங்களோ அவங்களே கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த ஃபுட்டு செட் ஆகுதோ என்னமோ, லாஸ்ட் இயர் சுத்தமாக நல்லா இல்லை. ஆனால் நான் வீட்டிலேருந்து இட்லி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அவங்க கொடுத்த ஃபுட்டு தான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் இந்த ஏரியா எப்படி இருந்தது, இப்போ அந்த மெட்ரோ டெவலப்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பார்க்கும்போதே நான் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. எங்களுக்கு இது கார்ப்பரேட் பேக்கேஜ்ன்றதால கம்மியாக வந்தது. பட் இஃப் யூ நீட் இந்த மாதிரி உங்கள் பேக்கேஜ் உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு பே அரௌண்ட் எப்படின்னா ஒரு 5,000 6,000 அரௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஏதோ ஒன்று பெருசாக வந்ததுக்கப்புறம் செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது வந்து மென்டல் ப்ரெஷர் நமக்கு. ஐயோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு பத்திரமா போகணுன்றது வந்து இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். ஏன்னா ஒருத்தவங்களும் இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆனிச்சு. கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காருன்னா கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் வ்ளாக்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.